ஏன் மூசாவினுடைய கைத்தடி என்கிற பெயரை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா, மூசா நபி யாரு, அவருடைய பின்புலம் என்ன, அவருடைய வரலாறு கொஞ்சம் போய் பாருங்க. காசா மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். அல்லாஹ் தஆலா போய் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய சொல்லுகிறான். போய் பிரச்சாரம் செய்கிறார்கள். தன்னை நபி என்று ஏற்றுக்கொள்ள சொல்கிறார்கள். சில பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள், பல பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத தருணங்கள்ல அந்த நாட்டினுடைய மன்னன் இறுதியாக முடிவெடுக்கிறான், இனிமேலும் இவரோடு பேசி பலனில்லை, இவரை கொன்றொழிப்பதுதான் தீர்வு அப்படிங்கிற முடிவுக்கு வர்றான். ஏன்னா சூனியக்காரங்களை கூப்பிட்டு வச்சு போட்டி நடத்தி பார்த்தான், அதுலயும் தோல்வி. சூனியக்காரன் என்ற பேர்ல எவன் வந்தான், அவன் மூசாவுடைய ரப்ப நம்பர் என்று சொல்லிட்டு போயிட்டான். அது எவ்வளவு பெரிய தோல்வியா இருக்கும். இவர் சூனியக்காரர் என்று ஒரு செய்தியை பரப்புறாங்க. மூசா நபிய பரப்பினா சரி, சூனியக்காரன் தானே, உங்ககிட்ட இருக்கிற எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வா, நானும் வர்றேன், யாரு வைக்கிற சூனியம் பெருசுன்னு பாத்துரும்னு ஒரு போட்டி நடக்குது. போட்டி நடந்தா இப்ப மூசா நபி மட்டும் ஒன்மேன் ஆர்மி அவர் நிக்கிறாரு. அந்த பக்கம் உலகத்துல இப்ப கொஞ்சம் பேரை பார்ப்போம், இந்த மேஜிக் பார்ப்போம்ல, இவங்களெல்லாம் தூர வச்சிருக்கீங்க தேக்கரண்டி. உலகத்துல நம்பர் 1 சூனியக்காரன், அது செய்வேன் இது செய்வேன் எவனா சொல்றதா இருந்தா அது அவங்க தான். அத்தனை பேரும் வர்றாங்க, வந்து அவங்களுடைய சூனியத்தை எல்லாத்தையும் செஞ்சு பார்க்குறாங்க. கடைசியில் என்ன நடக்குது, உடனே மூசா நபி தன்னை கையில் இருக்கிற கைத்தடியை தூக்கி போடுறாங்க. பாம்பாகம், அது நெஜ பாம்பு. அவன் செஞ்சது பாம்பு மாதிரி இருந்தது, இவர் செஞ்சது நிஜமான பாம்பு. கண்டதோட வந்தவங்க என்ன பண்ணாங்க, மூசாவுடைய ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த ஸ்பாட்ல நடக்குது. வேற எங்கே கொஞ்சம் யோசிச்சுட்டு போய் சொல்றோம் அப்படின்ட்டு போகல. ஸ்பாட்ல என்ன சொல்றாங்கன்னா, மன்னருக்கு முன்பதாகவே ஓய் உன் பேரை கேட்டுக்கிட்டு நாங்க வந்து இந்த ஆளோட போட்டிக்கு வந்தா, இவர் நிஜமாகவே நபி, நாங்கெல்லாம் டம்மி பீஸு, உங்ககிட்ட வேற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இங்க பாரு, எல்லாத்தையும் விழுங்கி தள்ளிருச்சு, எப்படி கம்பு வந்து கையில இருந்த கம்பு எப்படி பாம்பா மாறிச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டு மூசாவுடைய ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உடனே மன்னர் அப்பவும் சொல்றான், அந்த பக்கம் போனீங்க மாறுகை வெட்டுவாங்கிறான். இதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் காசாவோட. மூசாவின் கைத்தடி என்று ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா, மூசா நபியினுடைய அந்த வரலாறு அவ்வளவு ஆழமாக அங்கே இருக்கிறது.